வணக்கம். நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். இன்றைக்கி 7ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணிக்கு எனக்கு ஒரு கால். இந்த கால் பார்த்திங்கன்னா +99 அப்படின்னு சொல்லி இதோட நம்பர் தொடர்ச்சியாக 11 டிஜிட் நம்பர் இருக்குது. ஒரு இந்தியாவோட நம்பராக இருந்ததுன்னா +91 அப்படின்னு தொடங்குது அப்படின்னா அது நம் நாட்டோட நம்பர். ஆனால் இது வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா +99 11 டிஜிட் நம்பர் இருந்தது. ஸோ இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் இதை அட்டன் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் உங்களோட ஃபோன் செயலிழந்துரும். அதை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 9ஆம் நம்பர் அமுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்தோடனேயுமே ஏற்கனவே நம்மளுக்கு கடந்த 1 மாதமாக நம்ம யாருக்கு கால் பண்ணாலுமே மத்திய அரசோட ஒரு காலர் டியூன் தான் கேட்குது. சைபர் கிரைம், சைபர் குற்றவாளிகள் இது பண்ணுறாங்க, வீடியோ கால் இல்லை யாரும் ஏதோ சொன்னால் அதை கேட்காதீங்க, வைக்காதீங்க. அந்த ஒரு அவேர்னஸ்னால் நான் அவங்க சொன்ன எந்த விதமான நம்பரையும் நம்ம ப்ரெஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தானுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த 2 கண்ட்ரி, துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு ஒரு கால். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, சப்போஸ் நம்ம ஒரு சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தில் டீஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நம்ம ஒரு சொன்ன நம்பரை 9ஆம் நம்பரோ 1ஆம் நம்பரோ 2ஆம் நம்பரோ எதையோ ஒன்று ப்ளஸ் பண்ணியிருந்தால் நம்மளோட வங்கியில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. மத்திய அரசு ஒரு காலர் டியூனுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்குன்னா அதில் நிச்சயம் ஏதோ காரணம் இருக்குது. அதனால் யாருமே தயவு செஞ்சு வெளி கண்ட்ரியிலேருந்து ஃபோன் அதிகமான 10 எண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரோ இல்லை 4 டிஜிட் இல்லை 6 டிஜிட் நம்பர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கஸ்டமர் கேர் கம்பெனிக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு நீங்கள் எதையும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அது அப்படியே எண்டு முடியுத வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆடியோவை நான் இதில் ப்ளே பண்ணுறேன். There is a complaint of violation registered on your mobile number. Your number will be deactivated in 2 hours. For more details, please press 9. There is a complaint of violation registered on your mobile number. Your number will be deactivated in 2 hours. For more details, please press 9. There is a complaint of violation registered on your mobile number. Your number will be deactivated in 2 hours. For more details, please press 9. இது அப்படியே நீங்கள் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதே கட் ஆயிரும். ஏன்னா இன்றைக்குள்ள சிச்சுவேஷனில் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நம்மளோட தேவைகள், குறிப்பாக அந்த மோட்டார் தொழிலில் இருக்கக்கூடியவங்க டீசல், ஃபாஸ்ட் ட்ராக், டிரைவருக்கு சம்பளம், டயருக்கு பேமெண்ட், இஎம்ஐ பல விஷயத்தை நம்ம இந்த ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இது மூலிமா உட்காந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். ஸோ அதிகமான டிரான்சாக்ஷன் லாரி உரிமையாளர்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த கால் அதிகமாக நம்மளுக்கு கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அன்பான லாரி உரிமையாளர் மற்றும் பொதுமக்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கால் வருது அப்படின்னா தயவு செஞ்சு எந்த விதமான ஒரு நம்பரையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறாதீங்க. இது என்னோடய அன்பான வேண்டுகோள். +99 அப்படின்னு சொல்லிட்டு 11 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ஓடிபியும் சரி இல்லை சொல்லக்கூடிய நம்பருக்கும் சரி நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம். ஊடக விளம்பரங்கள் அல்லது தெரியாத குழுக்களிடமிருந்து முதலீட்டு உதவிக்குறிப்புகளை ஒருபோதும் எடுக்க வேண்டாம். அவை உங்கள் சேமிப்பை காலி செய்ய சைபர் கிரிமினல்களால் அமைக்கப்பட்ட பொறிகளாக இருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் ஏதேனும் நடந்தால் உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் ஹெல்ப்லைனுக்கு தெரிவிக்கவும். பொது நலன் கருதி வழங்குபவர்கள் உள்துறை அமைச்சகம்.